ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா ஓஷன். நயன்தாரா டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. நயன்தாராவும் விக்னேஷுவனும் ஒவ்வொரு முறையுமே அவங்கள பற்றி வந்துகிட்டு இருக்க ரூமர்ஸ் நியூஸுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் தான் இப்போ பழனி முருகன் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் கூட செஞ்சாங்க. விக்னேஷுவன் டைரக்ஷன் பண்ணியிருக்க எல்ஐகே படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தை நயன்தாராவும் ஒரு பார்ட்னராக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னு பழனிமலை முருகன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. ரீசெண்டாவே நயன்தாரா விக்னேஷுவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கதற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல தனுஷ் என்னோட பர்மிஷன் இல்லாம ஃபுட்டேஜை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நஷ்ட ஈடு கேட்டு கேஸ் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்ப சந்திரமுகி படத்துல இருந்தும் நயன்தாரா காட்சிகளை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சந்திரமுகி படம் சார்பா கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்களாம். மேலும் விக்னேஷுவனும் டாஸ்மாக் ஊழல்ல தொடர்பு இருக்கு. சமீபத்துல கைதான ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவை தொடர்ந்து போதைப் பொருள் வழக்கில் விக்னேஷுவனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வந்தாங்க. ஒரு பக்கம் விக்னேஷுவனுக்கு பிரச்சனை, ஒரு பக்கம் நயன்தாராவுக்கும் பிரச்சனை. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்ப நயன்தாராவே ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல விக்னேஷுவன் மேல நயன்தாரா படுத்துக்கிட்டு எதையோ வேடிக்கையா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை பத்தி வந்துகிட்டு இருக்க ரூமர்ஸ் நியூஸ் எல்லாத்தையும் நாங்க இந்த மாதிரி தான் பார்ப்போம் அப்படின்னு ரியாக்ஷன் பதிலடி கொடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நயன்தாரா. மேலும் இது போன்ற சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.